அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1247 நீங்கள் ரசித்தவை அப்படின்னு ஒரு தலைப்பு விட்டுருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த படம் போட்டிருக்கேன், இயற்கை காட்சிகளை போட்டிருக்கேன், மலர்களை போட்டிருக்கேன், பறவைகளை போட்டிருக்கேன், குழந்தையை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தவிர நம்ம திருவிளையாடல நாகேஷோட சொக்கா போட்டிருக்கேன். அந்த சீன் போட்டிருக்கேன். ஒரு காமெடி, அதாவது ரசிக்கக்கூடிய காமெடி, ஒரு நகைச்சுவை. உண்மையா எல்லாருமே ரசிச்சிருப்பாங்க அந்த நகைச்சுவை. ஆஹ் அது ரசிக்காத மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூளுக்கு அந்த ரசனையான சீன் அது. ஆஹ் அதனாலதான் அதை போட்டேன். அது ஒரு காமெடின்றது நல்ல சிரிக்கிற மாதிரி இருக்கும். பல காமெடிகள் இருந்தாலும் பல நகைச்சுவைகள் இருந்தாலும் நமக்கு அது மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை. இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம நிறைய விஷயங்கள் ரசிச்சிருப்போம். வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் ரசிச்சிருப்போம். எல்லாமே நினைவுல இருக்கோமான்னா கொஞ்சம் நினைவுல இருக்கும். ஒண்ணு ஒண்ணா பேச பேச நிறைய உள்ள இருந்து வெளில வந்துனே இருக்கும். அது அதுதான் நிஜம். அப்படி நம்ம ரசிச்சதெல்லாம் பேசினா எவ்வளவு பேர் என்ன ரசிச்சிருக்கோன்றது ஒரு பக்கம் தெரியும். பாக்குறவங்களுக்கும் நம்மளும் நிறைய ரசிச்சிருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா? நான் எவ்வளவு எல்லாருமே ரசிச்சிருக்கோம். அதை உண்மையாவே அந்த ரசனைன்றது எப்படின்னா அதை பத்தி பேசும் போதுதான் அந்த சுவை ஒண்ணு நம்ம உணர முடியும். நம்ம சாதாரணமா நம்ம ரசிச்சோம் அப்படின்றப்ப அதை எடுத்துட்டு சொல்றோம் பாருங்க, நான் இது பார்த்தேன் அப்படின்னு சொல்ற போது அந்த அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கும் போது அதனுடைய சுவையை நம்ம வெளியில சொல்லும் போது இன்னும் நமக்கு அந்த அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இவரு தாய்லாந்து போயிருந்தார் நம்ம நாராயணன் சார். அங்க பார்த்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு ஆச்சரியம் பிரமிப்பான இடம்னு சொல்லிட்டு போன் பண்ணி பேசினாரு என்கிட்ட. அவ்வளவு பெரிய இது சுத்தவே முடியல சார், எங்களுக்கு அவ்வளவு பெரிய இடம், ஒரு பெரிய பூந்தோட்டம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு பிரமிப்பா சொன்னாரு அந்த இடம். அந்த மாதிரி இப்ப நாங்க ரசிச்சு ரசிச்சு அந்தமான்ல இதுல போய் குளிச்சோம். என்ன தீவு சார் அது? 2 நாள் குளிச்சோம். ஹவலாக்ல போயிட்டு அந்த என்ன தீவு அது? நல்ல தீவு வச்சு குளிக்க முடியாது சார். நீல் ஐலண்ட்ல குளிக்கல. அப்புறம் இன்னொரு ஐலண்ட், ஓகே, அது நினைக்கு வரும் சொல்றேன். அந்த மாதிரி ரசிச்சு 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 குளிச்சேன்னு வச்சுங்களா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில நினைவுகள் இருக்கும், பல நினைவுகள் இருக்கும். எனக்கு ரொம்ப ரசிச்சதுன்னு பார்த்தா நிறைய இடம் ரசிச்சிருக்கேன். ஊட்டி போனப்ப கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க ரொம்ப ரசிச்சோம். அது ரொம்ப பிரமாதமா இருந்த நிறைய வீடியோ எடுத்தோம்னு வச்சுங்களேன். அதை தவிர மற்றபடி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். எனக்கு உண்மையே நிறைய இடம் பார்த்துருக்கேன். ஆனா ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு இடம் தென்கோடியில மணப்பாடுன்னு ஒரு இடம். என்ன சார்? மணப்பாடு. மணப்பாடு எங்கன்னா நம்ம தூத்துக்குடி எல்லாம் தாண்டி இது நம்ம போற தூத்துக்குடி தாண்டி நம்ம நம்ம ரிஃபை பாய் இருக்கு இல்லையா, காயல்பட்டினம் தாண்டி காயல்பட்டினம் தாண்டி போனா வர இடம். அது என்ன மணப்பாடுன்னா, இந்த கடல் அப்படி யூ அப்படி வளைஞ்சிருக்கும். இந்த வளைஞ்சு இருக்கிற இடத்துல சுத்தி அந்த அந்த கார்னர்ல ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சு அங்க போய் ஒரு செயின்ட் ஒளிஞ்சிருக்காரு அந்த காலத்துல. அது ஒரு குகை மாதிரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அதான் திருச்செந்தூர் தான், உங்க ஊர் தாண்டி தான், ரிஃபை பாய் இது தாண்டி தான், காயல்பட்டினம் தாண்டி தான். நான் போகும்போது காயல்பட்டினம் நான் பார்த்தேன். அந்த சீன் எனக்கு நான் அவ்வளவு ரசிச்சேன் அந்த இடத்த. அதாவது ஒரு ஒரு கடல் சுத்தி இருக்கிற இடம், அந்த மணற்பாங்கு, அதனுடைய அழகு. எப்படி திரும்பினாலும் கடல். அதே பொசிஷன் நம்ம இதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில 3 இடமும் ரசிக்கலாம். ஆனா கன்னியாகுமரியில பார்த்தோம்னா அந்த 3 பக்கமும் பார்க்கலாம் கடலை. ஆனா கன்னியாகுமரியில வீடுங்க அதெல்லாம் இருக்கு, பாறைகளா இருக்கும். பட் இந்த இடம் எனக்கு மணற்பாங்கான இடம், ஒரு கடற்கரை ஓரமா இருந்த இடம். அது சுத்தி அழகான ஒரு கடற்கரை இருந்தது. ரொம்ப அழகா பார்த்தேன் நான். அது என்னால மறக்கவே முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு ரசிச்சேன்னு வச்சுக்கலாம் அந்த இடம். எனக்கு மறுபடியும் போக மாட்டோமா அப்படின்ற மாதிரி பல இடம் போனீங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷம் போயிட்டு கூட நான் சொன்னேன். நம்ம இப்ப நிகழ்ச்சியில கூட சொன்னேன். அந்த வீடியோ இருக்க நான் எடுத்து போடுறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும், பிடிச்ச இடம் இருக்கும். இது பல பேர் பார்க்காத இருப்பாங்க. அந்த இடம்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கும் அது தெரியும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. பார்ப்போம்.
மகிழ்ச்சி. அஹ், முருகேச பாண்டியன் சார், மீட்டிங் முடிச்சுட்டு எங்கன்னா போறீங்களா? டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் வரும், சொல்லிடுறேன் நான். சரி, ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரசிக்கிறது அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது பழைய சினிமால் பாடல்களை கேட்டு அடிக்கடி டெய்லி ஆல்மோஸ்ட் ரசிக்கிறது. புத்தக வாசிப்புல ரசிப்பு இருக்கு. பகலில் ரயில் பயணம் அதுல கொஞ்சம் ரசிச்சிருக்கேன், ரொம்ப ரசிச்சிருக்கேன். விமான பயணத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஜன்னல் வழியா உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் போகும்போது மேகத்தை கீழே பார்த்து பூமியில் இருக்கிறவங்க பூரா பூமியில் இருக்கிறது பூரா நம்ம என் கால்கடியில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்ந்து அதை பத்தி ஒரு கவிதை கூட ஒரு ரசித்து எழுதியிருக்கேன் ஒண்ணு. ஆச்சா. அடுத்து கன்னியாகுமரி கடல்ல சூரிய உதயத்தை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அரபிக்கடலில் அரபிக்கடலில் முருடேஸ்வர், கோக்கர்னா அந்த அந்த பகுதியிலலாம் போயிட்டு சூரிய மறைவதை பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்போ இந்த இந்த வருஷம் இது இருக்குல்ல, பறவைகள் சென்சஸ்க்காண்டி, பேர்ட் சென்சஸ்க்காண்டி காட்டுக்குள்ள பயணம் செய்யும்போது பைனாக்குலர் வச்சு ரொம்ப பார்த்து ரசித்தது. அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அது பறவை சவுண்டு கேட்டுட்டு எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன வருதுன்னு சொல்லுது. அது கூட வந்தவங்களும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்து ரசித்தது. காட்டில் அப்புறம் ட்ரெக்கிங்லாம் போனது காட்டுக்குள்ள எல்லாம். சில இதெல்லாம் மேடு பள்ளமா இருக்கும். சில இடத்துலலாம் மேலே ஏறி பார்த்தா தெரியும், பின்னாடி பார்த்தா அவ்வளோ பதமா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய பாறை இருக்கு. அது மேல யானை சாணம் போட்டிருக்கு, குட்டி குட்டி யானை சாணம் போட்டிருக்கு. அதை பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து பார்த்தோம், எட்டி பார்த்தோம்னா இது பள்ளமா இருக்கு. அது எப்படி அந்த அந்த குட்டியானா அது மேல ஏறி சாணம் அப்படி கீழே எப்படி இறங்கி போச்சு, அதெல்லாம் பார்த்தாலும் பயங்கரமா வியப்பாகவும் இருந்தது. ரொம்ப ரசிக்க முடியா இருக்கு அந்த இடத்துல. இப்ப காட்டுக்குள்ள சின்ன அருவியெல்லாம் ஓடும், சுனை நீர்லாம் இருக்கும் அங்கங்க. அதெல்லாம் குடிச்சு இருக்குது. பல அனுபவங்கள் இருக்கு. அருமையான தலைப்பு. இதை பத்தி ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். சிறப்பு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. அடுத்து யார் பேசுறது? யார் அது கலந்துட்டு வாங்க. ஒரு சரி, நாராயணன் சார் பேசுங்க. சார் என்ன மாட்டீங்களா? அதாவது நான் எல்லாரும் சைலண்டா இருக்கிறாங்க. நோ 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 ப்ராப்ளம். அதாவது சார் நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அதாவது நான் இப்போ நான் 1966 என்னுடைய சிஸ்டர் புகழூரில் கட்டி கொடுத்தாங்க. அங்கே புகழூரில் இருந்தாங்க, கரூர் பக்கத்தில் சுகர் ஃபேக்ட்ரி இருக்காங்க. நான் அங்கே போவேன். இதுக்கு போகும்போது எனக்கு அப்போது 8வது படித்தேன், சைக்கிள் ஓட்ட தெரியாது எனக்கு. அப்போ அங்கே என்னோட பிரதரில் என்னை திடீர் சினிமா கூட்டிகிட்டு போகும்போது அவர் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தேட்டர் இருக்கும், காவேரி ஒரு தேட்டர். அந்த தேட்டருக்கு போகும்போது போகிற வழி எப்படி இருக்குன்னா, அப்படி 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 கர்வாக இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோடு கர்வாக மட்டும் இல்லை, அந்த ரோடு சாஞ்சே இருக்கும். இப்படியே சாஞ்சே அப்படி வளையும். அதில் சைக்கிளில் போகும்போது எனக்கு என்ன யோசனை, நம்மளும் சைக்கிள் கற்றுக்கிட்டா இந்த ரோட்டில் போகலாமேடா. ஐயோ, சைக்கிள் கற்றுக்க தெரியாம போச்சு, கற்றுக்காம விட்டவேன் அப்படின்னு அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் நான் சரின்னு சொல்லி சைக்கிள் கற்றுக்க ஆரம்பிச்சு, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா அந்த ரோட்டில் சைக்கிளில் போனது தான். அதை விட வேடிக்கை என்னன்னா, அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு. ஆனால் அப்போ 2 வீலர் அதில் அவ்வளோ த்ரில் இருக்காது. உங்களுக்கு சைக்கிளில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரோட்டில் சாஞ்சே வளையும், அப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரோடெல்லாம் இல்லை இப்போ. அதே மாதிரி அவங்க அந்த அந்த தேட்டருக்கு போகணும்னு தோணும், கேட்க முடியாது, ஏன்னா காசு நம்மகிட்ட கிடையாது. அவருக்கு என்னைக்கு ஆஃப் இருக்கோ அன்னைக்கு கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. அன்னைக்கு அந்த தேட்டருக்கு போகிறது இருக்கு பாருங்க, அது என்ன படமோ இருக்கா தெரியாது, அந்த தேட்டருக்கு போகிறதுல இருக்க சுகம் மகா சுகம் அது. அந்த சைக்கிளில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறதுங்கிறது ஒரு சுகமான அனுபவம். மெட்ராஸில் ஒரு சின்ன அனுபவம் நடந்தது, சொன்னா ஞாபகம் இல்லை. நானும் ஆர்வம் சாரும் ஒரு தடவை என்ன பண்ணோம், மேட்னி போனோம் ஒரு படத்துக்கு. ராக்ஸின்னு நினைக்கிறேன், புரசவாக்கத்தில். ராக்ஸியா? அது படத்துக்கு போனோம். படத்துக்கு போயிட்டு மேட்னி போயிட்டோம். படம் விட்டோன்னே சரியான மழை. நடந்து தான் வந்தோம், அங்கே தங்கியிருக்க ரூம்லேருந்து நடந்து தான் வந்தோம். மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை, நிற்கவே இல்லை. என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா, ஓ நடந்து போகலாம் ஐயா.
கையில் என்ன காய வச்சுக்கலாம், நோட்டு இருக்கு, காய வச்சுக்கலாம், வேற சில்லறை வேற எதுவும் கிடையாது, போயிடலாம் வா அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் நிற்கிறாங்க சார். தியேட்டரில் படம் விட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாம் வந்து அந்த ஷெல்டரில் நிற்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஓடலாம் இல்லை, நடந்து சாவகாசமாக நடந்து வந்தோம். நடந்து அதுதான் சார் என்னடா ரசனை. 2 பசங்க இப்படி போராடுங்க அப்படின்னு. இதுதான் ரசனை. அதாவது கவலைப்படல, சும்மா அப்படியே அழகா சாவகாசமா நடந்து போய் அப்புறம் ஒரு ரூம்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் பக்கம் தான் அந்த ரூம்ல இருந்து. இருந்தாலும் நனைஞ்ச சுகம் இருக்கு பாருங்க. நம்ம நினைச்சா கூட செய்ய மாட்டோம் அதை. அது மழை வந்தா கூட நினைக்கிறது தோணாது. அது அது ஒரு ஹீரோயிசம், எல்லாம் பார்க்கறானுங்க பாரு அப்படின்னு வேற போய் அது ஒரு நல்ல அனுபவம். அப்புறம் வந்து ஒரே ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டை சொல்றேன் நான். வசனம் இது லிரிக்ஸு. இந்த சுமேதா அங்கீர் படத்துல எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் சொல்லடி ராதான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா. என்ன அந்த வரியை சொல்றேன் நான். எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா. அவ சொல்றா, உந்தன் பார்வைக்கு பார்வை பதிலாய் விளைந்தது அப்படின்னு அவ சொல்றா. நல்ல இதயங்கள் பேசிடும் மொழிய, அதாவது கேள்வி பதிலாவே வரும் அந்த பாட்டு. ஆமா. நல்ல இதயங்கள் பேசிடும் மொழி என்ன சொல்லடி ராதா, அது ஏட்டிலும் எழுத்திலும் எழுத வராது ராஜா. இரு கரங்களை பிடித்ததும் மயங்குவது ஏனடி ராதா, அதில் காந்தத்தை போல ஒரு உணர்ச்சி உண்டானது ராஜா. நெஞ்சில் இருவரும் சேர்ந்த பின் திருமணம் ஏனடி ராதா. ஒரு கேள்வி பாருங்க, எப்ப வந்து இந்த லிவிங் டுகெதரை பத்தி கேட்டிருக்காமாங்க. நெஞ்சில் இருவரும் சேர்ந்த பின் திருமணம் ஏனடி ராதா, அது இளமையின் நாடகம் அரங்கத்தில் வருவது ராஜா. என்ன ஒரு அந்த காலத்துல சார் இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. அவன் சொல்லி நெஞ்சில் இருவரும் சேர்ந்த பின் திருமணம் ஏனடி, எதுக்கு திருமணம்ங்க, இது இளமையின் நாடகம் அரங்கத்தில் வருவது ராஜா. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு. முதல் இரவென்று சொல்வது ஏனடி வந்தது ராதா, அது உரிமையில் இருவரும் அறிமுகமாவது ராஜா. முதல் இரவென்று சொல்வது ஏனடி வந்தது ராதா, அது உரிமையில் இருவரும் அறிமுகமாவது ராஜா. அதாவது அப்பதான் உரிமை வருது. எவ்வளவு நாசுக்கா ஒரு காதலை வந்து அந்த இதுக்கு மேல சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்புறம் பெண்மை தலை குனிந்திருப்பதும் தவிப்பதும் ஏனடி ராதா, ஏன் தலை குனிகிறான்னு கேட்கிறா. அது தலைமுறையா எங்கள் தாய் தந்த சீதனம் ராஜா. அதாவது அவ்வளவு அளவுக்கு அதை வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு நாகரிகப்படுத்துறாங்க அதை அழகா. இது வந்து எங்க தலைமுறையா இந்த நாணம்ங்கிறது எங்களுக்கு தலைமுறையா வந்தது. கொண்ட மயக்கத்திலே கண்ணம் சிவப்பது ஏனடி ராதா, அது மனம் என்னும் வண்டியை நிறுத்திடும் அறிவிப்பு ராஜா. அது மனம் என்னும் வண்டியை நிறுத்திடும் அறிவிப்பு ராஜா. இது மாதிரி அந்த பாட்டு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 4-5. எல்லாரும் பேசட்டும், நேரம் கிடைச்சதுன்னா பேசுவோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், அருமை அருமை, நல்ல பாட்டு சொன்னீங்க, ஒரு பிரமாதமான பாட்டு சொன்னீங்க, எக்ஸலன்ட் சாங். உண்மையாவே அதை ரசிக்கக்கூடிய விஷயம் தான். அது கேட்டாலும் அந்த ஒவ்வொரு வரியும் ரசிக்க வேண்டியது. இப்ப ஏதாவது யார் வரி தோணுதோ தெரியல எனக்கு. இது உடனே பாராட்டணும், ஏன்னா டவுட் உடனே பாராட்டணும் சார் வந்து, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நெருக்கமா இருந்ததுனால அந்த இதை உணரவே ரசிக்க. அதாவது மழையில நன்னு சாவகாசமா போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சார். அது வேணும், அதை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அது நடந்து போகணும், மத்தவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் வந்து பசங்க மத்தவங்க திமிர் பிடிச்சி நடந்து போது பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயசுல இல்லையா. அதெல்லாம் தாண்டி இதை செஞ்சு இருக்கிறதுன்றது இன்னைக்கு சொல்ற மாதிரி இருக்குது இல்ல. ஆமா, நினைச்ச உடனே சந்தோஷம் வருது. அதுதான் பியூட்டி. காயத்ரி சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? நீங்க எது வேணா பேசலாம், நீங்க சொல்லுங்க. இல்ல சார், ரசிக்கிறத பத்தி போட்டிருந்த மாதிரி இருந்தது. நான் டக்குன்னு அதான் ஃபுல்லா படிக்கல. ஆனா எல்லாரும் ஹாப்பினஸ் பத்தி பேசுற மாதிரி இருக்கு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ரசிச்சிட்டோம்னாவே ஹாப்பினஸ் வந்துருது. ஓகே, ரசிச்சதுனாலதான் ஹாப்பினஸ். நீங்க எதை ரசிச்சீங்களோ அதை பேசலாம், உங்களுக்கு சந்தோஷமா பேசுங்க. ஓகே சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வாங்க சார், யார் பேசுறது? கோவமா பேசுறவங்க உள்ள வரலாமா சார்? தாராளமா வரலாங்க, அதுவும் வேணுங்க. எங்க கோவத்தை காட்டுங்க. முதல்ல நீங்க பேசுங்க கல்யாணி. கோவத்தை காமிங்க முதல்ல, கோவத்தை அப்புறம் காமிக்கலாம். முதல்ல காமிங்க. கார்ல இருக்கேன் சார். அதனாலதான் அது தெரிஞ்சுதானே கேக்குறேன் நாங்க. சரி, அடுத்தது யாரு? சிவகுமார் சார் பேசுறீங்களா?
மற்றவங்க எல்லாம் பேசுங்க சார், நான் சரி, பேசுறேன். வசந்தி 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 மேடம் மேடம், பேசணும். லதா மேடம் வசந்தி இல்ல மேடம் இல்ல இல்ல வசந்தி இல்ல, மேம் அமுதா பேசலாம். மேடம் வசந்தி பேசணும், மேம் லதா மேடம் வசந்தி பேசணும். மேடம் பேசுங்க. அவங்க ரசனை எல்லாம் பார்த்து நான் என்னுடைய ரசனை சொல்றேன். வசந்தி மேடம் வாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தி சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. உங்களோட இது உங்களோட பேச்சு கேட்டோன்னா எனக்கு எல்லாம் பாட்டெலாம் ஞாபகம் வந்துச்சு, சில பாட்டெலாம். அதாவது நான் வந்து ரொம்ப ரெண்டு மூணு இது ரொம்பவே நான் ரசிச்சிருக்கேன் லைஃப்பில். ஒன்று வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூர் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ இருக்கிற திருச்செந்தூர் இல்லை, இது வந்து 1960 இருந்த திருச்செந்தூர். அது வந்து கடல் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. அங்கே போகிறது, நாங்கள் குழந்தைங்க அவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு தான் போவாங்க. நாங்கள் போகிறது அந்த கடலை பார்க்கறதுக்கும் கடலில் கால் வைக்கிறதுக்கு தான் போவோம். ஏன்னா அப்போ இந்த பிரகாரம்லாம் கிடையாது, வெறும்னு அந்த மெயின் டெம்பிள் மட்டும்தான் இருந்தது. நிறைய மணல் இருக்கும். அதில் போய் நாங்கள் நேராக போய் இறங்கின உடனே நேராக போய் கால் வந்து கடலில் தான் வைப்போம். அந்த கடல், அந்த மண் வந்து அரிக்கிறது இப்போ கூட எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த இடம். அப்புறம் வந்து ரொம்ப அலை வந்து ரொம்ப ஜாஸ்தி வராதுங்க, ரொம்ப மைல்டாக வரும். அதனால ரொம்ப பயம் இல்லாமல் நம்ம போய் நிற்கலாம். சில இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய அலை வரும்ல, அப்படி வராதுங்க. அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்று ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப கூட்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம். என்ன சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அப்படின்னா, சாமி கும்பிட்டுட்டு நீ கடலுக்கு போகக்கூடாதும்பாங்க, புண்ணியெல்லாம் போயிருமா. அதனால முதல்லயே காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. முதல்ல நேராக போனோன்னே பீச்சுக்கு போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி கெஞ்சுவோம். நான் ஒரு தடவை போயிட்டு வரோம், ஒரு தடவை போயிட்டு வரோம், விடவே மாட்டாங்க, கூப்பிட்டு வந்துருவாங்க. புண்ணியெல்லாம் போயிடும், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மெட்ராஸில் நான் படிக்கும்போது அந்த பீச்சே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு எதிர்த்தாப்புல வந்து யூனிவர்சிட்டிக்கு பின்னால எங்களோட பிஜி ஹாஸ்டல் ஃபார் விமன். அங்கேருந்து நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரி முன்னால் தான் நாங்கள் இங்கே நிற்போம், ஸ்டெல்லா மேரிஸ் போகிறதுக்கு. அப்போ வந்து சில சமயம் அந்த ரொம்ப மழை சைக்ளோன் வரும்போது அது ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைக்ளோனோ இல்லை அந்த ஹரிக்கேன் அப்படிம்போம், ஹரிக்கேன் வரும்போது அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. நாங்கள் ஒரு தடவை அந்த ஹரிக்கேன் வரும்போது நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் எல்லாம் போய் அந்த பீச்சில் போய் நின்றுட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு, எவ்வளவு காத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு ஆவின் 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 இருக்கும். அங்கே போய் இந்த ஃப்ளேவர்ட் மில்க் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா வந்து அப்போல்லாம் ரொம்ப கையில் பைசாலாம் இருக்காது. அதனால அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது ஃப்ளேவர்ட் மில்க் குடிக்கிறது. அதை குடிச்சிட்டா உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய இதை அச்சீவ் பண்ணாப்புல எங்களுக்கு. அதை குடிச்சிட்டு நாங்கள் வருவோம். அந்த அந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும் சார். சாயங்காலம் அங்கே அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ விற்பாங்க, முல்லைப்பூ விற்பாங்க. அப்புறம் வந்து சுண்டல்லாம் இருக்கும். இவ்வளோ கூட்டமும் இருக்காது. 1978 நான் வந்து அங்கே படிக்கும்போது 76. அப்போவே ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த இடம். அதை கிராஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பெரிய அப்போ இந்த ஊரில் வந்து பார்த்துட்டு அந்த ஊர் எப்படி நம்ம வியந்தோம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அது வந்து பெரிய ப்ராடாக இருக்காப்புல இருக்கும். எனக்கு அந்த ரோடு வந்து இவ்வளோ ப்ராடாக இருக்கே அப்படின்னு தோணும். இப்போ இங்கெல்லாம் வந்து 8 லைன்ஸ் 9 லைன்ஸ் ரொம்ப ஈஸியாக பார்க்குறோம். ஆனால் அப்போ வந்து அது ரொம்ப பிரமிப்பா, மவுண்ட் ரோடு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்த உடனே சாரி, நான் ரொம்ப ரொம்ப ரசித்தது ஸ்டீஃபன் சாருக்கு நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன், அதை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து இப்போவும் நான் வந்து ரொம்ப ரசிக்கிறது. டெக்ஸஸில் வந்து நாங்கள் நிறைய வருஷம் இருக்கிறோம். அந்த இது பேர் டெக்ஸஸ் மெடிக்கல் சென்டர். அதில் வந்து நிறைய பில்டிங்ஸ் தான் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே தான் நான் நிறைய வருஷம் வேலை பார்த்தேன். 30 வருஷம் வேலை பார்த்தேன், 32 வருஷம். அங்கேயே எங்கள் காலேஜும் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஆனால் என்னோட பாஸ்ட் டைமே என்ன அப்படின்னா, என் பையன் சின்ன குழந்தையா இருக்கும்போது நானும் அவனும் என்ன பண்ணுவோம், வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய வெளியில் போக வேண்டியிருக்கோம். நானும் அவனும் அந்த மெடிக்கல் சென்டருக்கு போவோம். போய் எங்கள் கார் வந்து எனக்கு பார்க்கிங் இருந்துச்சுனால பார்க் பண்ணிவிட்டு, அந்த மெட்ரோ ரயில்னு ஒன்று இருக்கும், அது முடிஞ்சால் போடுங்க சார். அங்கே ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அது பேர் அலான்டே அப்படின்ட்டு. அங்கே உக்காந்துட்டு நாங்கள் வந்து அந்த ரோடை பார்க்குறது தான் எங்களோட பாஸ்ட் டைமே. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 டே நீங்கள் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அங்கே மனுஷங்க வந்துட்டு போவாங்க. அப்போ நிறைய நாங்கள் பேசுவோம். அப்புறம் அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ்.
ஏன்னா அந்த ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரு சயின்டிஸ்டோட இது போட்டிருப்பாங்க. நாங்கள் மெதுவாக டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் இறங்கி அது ஏன்னா சாட்டர்டே தான் போவோம். அவனுக்கு அப்போ தான் லீவ் இருக்கும், எனக்கு அப்போ தான் லீவ் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஷனில் இறங்கினோடனே அங்கே ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின் எடுத்துகிட்டு அந்த அலாண்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு சாண்ட்விச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு மெதுவாக வீட்டுக்கு வருவோம். இந்த 3 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரசித்த இடங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா வந்து காதலிக்க நேரமில்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சினிமா. அடிக்கடி நான் கேட்டிருக்கிறேன், அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு வந்து சிரிக்கணும் அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா எனக்கு நல்ல சிரிப்பு வரும். அது மாதிரி பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பழைய பாட்டு பிடிச்சது வந்து நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த 2 பேரோட ஆக்டிங்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று, இன்னொன்று வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு சிவாஜி. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் ரசித்தவை. முடியுமா சார் உங்களோட இதுலேருந்து போட முடியுமா சிவன் சார்? இந்த மேடம் மேடம் இந்த ட்ரெயின் தானே மேடம்? ஆமாம் சார். இதோ இப்போ போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே எடுத்துட்டேன். வந்து இன்னும் ஒரு 20-30 இது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். எல்லாமே இன்டர் கனெக்டட், உள்ள கனெக்டடாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலையே உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் பிரிட்ஜ் மூலம் போக முடியும், ஓ வெளியிலேயே நடக்க வேண்டாம். எல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்பர் 3 இந்த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். இந்த இது இடத்துக்கு தான் அடிக்கடி போவோம். அது வந்து அங்கே ஒரு மேலே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும், அலாண்டேங்கிற ரெஸ்டாரண்ட். கீழே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். மேலே இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட்டை பார்க்க முடியும், இந்த ரயில் போகிறத பார்க்க முடியும். இது வந்து லோக்கலுக்கு மட்டும்தான் உள்ள ட்ரெயின். இது அந்த மெடிக்கல் சென்டருக்கு மட்டும் போகிற ட்ரெயின். நீங்கள் ஒரு பிரிட்ஜ் பார்ப்பீங்க, அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கை கனெக்ட் பண்ணுது. அந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் பார்ப்பீங்க, இருக்கு பார்க்குறீங்களா? இருக்கு 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 இருக்கு. கிளாஸ் பிரிட்ஜ். அது கிளாஸ் பிரிட்ஜ் வந்து அது வந்து செயின்ட் லூக்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து இந்த பக்கம் மெத்தடிஸ்ட் இருக்கு, அப்புறம் டெக்ஸஸ் சில்ட்ரனுக்கு. எல்லாமே இந்த பிரிட்ஜ் மாதிரி அங்கங்கே பிரிட்ஜ் இருக்கும், அது கனெக்ட் ஆகிடும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து நம்ம பாஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதத்துக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, ஸ்டாஃப் மெடிக்கல் சென்டரில் இருக்க எல்லாருக்குமே அந்த பாஸ் வந்து அவைலபிள். நாங்கள் அந்த பாஸை காட்டிட்டு உள்ளே ஏறி போயிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஹோல் டே நீங்கள் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஏன்னா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கேயே மியூசியம் இருக்குது, மியூசியத்து பக்கத்தில் ஜூ இருக்குது. எல்லாமே அந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த நான் ரொம்ப ரசிக்கிறது. இப்போ நான் போனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சூப்பர் மேடம், சூப்பர், அருமை, தேங்க்ஸ். நல்லா இருந்தது இதெல்லாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மணப்பாடுன்ற இடம், அது அந்த பிக்சர் போடுறேன் நான் பாருங்க. நான் பார்த்திருக்கேன் சார் அந்த இடத்த. அதான் நான் விசிட் அருமையான இடம், நல்ல அருமையான கடற்கரை ஒட்டி இருந்த சாச்சம். அது வந்து அந்த நம்ம இதான் மேப், அந்த மேப். அதாவது இந்த பீச் இருக்கு பாருங்க, இந்த இடம் இந்த சுத்தி இருக்கும், அந்த நடுவில் நின்னோம்னா எல்லா இடமும் தெரியணும், பீச்சோட எல்லா இடமும் தெரியும். அந்த சர்ச் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அந்த சிம்பிள்ல பார்த்தோம்னா அது அப்படியே எல்லா இடமும் தெரியும். அங்க சுத்தி அந்த பீச் அப்படி பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருந்தது. அந்த அழகு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ பிடிக்கல எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ரசிச்சேன் அதை, அந்த அந்த இடத்த வந்து அழகா ரசிச்சேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு நேரம் அன்னைக்கு போனப்ப நேரம் கம்மியா இருந்தது. மணப்பாடு சார், மணப்பாடு என்னுடைய அருமையான ஒரு இதுதான், இந்த இடம் தான் அருமையான. இந்த பீச் வந்து, அதாவது சுத்தி வட்டாரத்துல எந்த வீடுகளும் கிடையாது. ஆனா வந்து அந்த மணல் ஃபுல்லா மணல் சுத்தி பீச். நம்ம இத வந்து இதுல பாக்கலாம், நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா அந்த இதுக்கு போறோம்ல, என்ன இடம் அது, ராமேஸ்வரத்துக்கு போனோமா, தனுஷ்கோடியில பாக்கலாம். ஆனா அது ரொம்ப சின்ன இடம். அது தனுஷ்கோடியில வந்து ஒரு ரொம்ப சின்ன இடம். அது பக்கத்துலயே பீச், இப்படி நடந்து போயிடலாம், இப்படி நடந்து போயிடலான்ற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் பெருசு. அது ரொம்ப அழகா சுத்தி அந்த காத்து வாங்குறதும், அந்த மணல் பரப்பு இருக்கிறதும் அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப ரொம்பவே ரசிச்ச இடம். நியரஸ்ட் டவுன் எது சார் இதுல? என்ன சார்? நியரஸ்ட் டவுன்
சார் இது சார் நம்ம திருச்செந்தூர் சார். காயல்பட்டு தூத்துக்குடி போயிட்டோம்னா அங்க சார் இது போனோம்னா பக்கம் சார். நம்ம திருச்செந்தூர் போனோம்னா திருச்செந்தூர்ல இருந்து பக்கம். திருச்செந்தூர்ல இருந்து பக்கம். ரொம்ப திருச்செந்தூர்ல வந்து ஒரு அரை மணி நேரம் தான் சார் திருச்செந்தூர்ல இருந்து. திருச்செந்தூர்ல இருந்து 1/2 hour தான். இதுதான் அது லொகேஷன், ஓவர்வியூ லொகேஷன் அது. இது வந்து சவுத்துல இருக்குது நம்ம கன்னியாகுமரி. இது தாண்டி தான் நம்ம இது ராமேஸ்வரத்துக்கே போகிறோம். ராமேஸ்வரத்துக்கு கீழே, இது ராமேஸ்வரத்துக்கு கீழே வருது சார். ஸ்டீவன் சார், நான் ராதாகிருஷ்ணன். வாங்க சார், வாங்க சார். அந்த மணப்பாடு, அது ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ரெலிக் இருக்கு. அதாவது ஜீசஸோட சிலுவையினுடைய ஒரு சின்ன துண்டு அங்க இருக்கிறதா. அது வந்து எவ்வளவு தூரம் உண்மை என்னங்கிறது தெரியாது. பட் இந்த சப்ஜெக்ட் வந்து ரெக்கார்டட், அந்த சர்ச்சில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது ஒண்ணு. அது ரெண்டாவது, நம்ம இந்த இடத்த வந்து மிக அழகா படம் பிடிச்சிருப்பாங்க. அந்த சத்யராஜ் நடிச்சிருப்பாப்ல, இன்னொருத்தர் யாரோ டீச்சர். அது என்ன படம்? சின்னப்ப தாஸ்னு ஒரு தாஸ். கடலோர கவிதைகள். கடலோர கவிதைகள். அது எல்லாமே மணப்பாடு அதனுடைய சுற்றியுள்ள பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். மிக அருமையான ஒரு பிரதேசம். ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார், நன்றி சார். நீங்க எதனா பேசுங்க. மற்றவங்க பேசுறது சார். பேசுறதுனால துரை தேவேந்திரன் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை கூப்பிடுவோமா? யாருங்க நீங்க? அறிமுகப்படுத்துங்க. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். பேஸ் மறந்து போய்க்கிட்டு யாரோ தேவேந்திரன் தானே சார்? நம்ம தேவேந்திரன் தான், நம்ம தேவேந்திரன் தான். அவர் இந்த பக்கம் வர்றதே இல்லையங்க, அதனாலதாங்க இந்த அறிமுகம். சார், அப்ப ரீசெண்டா போன இதுதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த கோயம்புத்தூர் டு பாலக்காடு நான் ஒரு 6 மணிக்கு கரெக்டா 6:05 ட்ரெயின் இருக்கு பாலக்காடுக்கு. அந்த ட்ரெயின்ல நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போகும்போது அந்த விஷுவல்ஸ், அதாவது ரைட் சைடுல சரி லெஃப்ட் சைடும் சரி, அந்த என்ன சொல்றது, நிறைய அந்த மலைகள், அந்த இயற்கை சீன்லாம், இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த டிராவல் வந்து நம்ம போனதே அவ்வளவு சீக்கிரம் போன மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணுச்சு. அது ரொம்ப அழகா இருக்கு சார் அங்க இருந்து போற வரைக்கும். சார், அங்க இருந்து பாலக்காட்டுல இருந்து அங்க இது பாலக்காட்டுல ஒரு பார்க் இருக்கு சார். அது அங்க போனீங்கன்னா அது காவா ஐஸ்லாண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த காவா ஐஸ்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க யாரும் உள்ளெல்லாம் போக முடியாது. பட் ஆனா வந்து பாலக்காடு பார்க்ல இருந்து அங்க இருந்து மேல அந்த பாலக்காடு டேம்ல இருந்து அங்க இருந்து அந்த காவா ஐஸ்லாண்டை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல் எல்லாமே அங்கங்க ஒரு தீவு மாதிரி இருக்கும் சார். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது ஆமா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரீசெண்ட் டைம்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்க ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அந்த இதுல கோயம்புத்தூர்ல சோசியல் கிச்சன்னு ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி, அது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. இதுல நாமக்கல்ல கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு சார். அங்க அந்த சோசியல் கிச்சன் ஒண்ணு இருக்கு. அங்க போனீங்கன்னா நம்ம ரொம்ப மினிமம் காசு தான் சார். இப்போ ஒரு தோசை ஒரு ஊத்தாப்பும் வாங்குறோம், ஒரு 30 ரூபா தான் ஊத்தாப்போம். எல்லாம் நம்ம நேச்சுரல், நம்ம வந்து அதாவது என்னென்ன திணை, ராகி, கோதுமை, எல்லா தானியங்களும் வைத்து தோசை, சட்னி, சாம்பார் எல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான். தண்ணி முதற்கொண்டு சிறுவாணி தண்ணி கொடுத்து நல்ல நீட்டா ஜூசஸ்ல இருந்து எல்லாம் நீட்டா சர்வ் பண்றதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தது சார். ஸோ இதெல்லாமே ரொம்ப எனக்கு ரீசெண்ட் டைம்ல போன இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல சிறுவாணி தண்ணி எனக்கு ரொம்ப இப்போ அது வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு சார். ஸோ அதுதான் ஷேர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி தேவேந்திரன். எதுனா போட்டா அடிக்கடி வாங்க. மகிழ்ச்சி சார். தேவேந்திரன், ரொம்ப நாள் முன்னாலேயே இப்ப ரீசெண்டாவா? ஏன்னா சிறுவாணி தண்ணியே இருக்கிறது இல்லங்கிறாங்க. இல்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கு மேம். கோயம்புத்தூர்ல இருக்கு. சோஷியல் கிச்சன்ங்கிறது ஆர்எஸ் புரத்துல இருக்கு. கரெக்ட் சார். ஆவினுடைய பெரிய பூத் பக்கத்துல இருக்கும். ஆவின் லேண்ட்ல, ஆமா, அந்த சந்தில இருக்கு சார். அது வேற ஒரு கடை இருந்தது முன்னாடி, வேற ஒரு ஹோட்டல் இருந்தது. இப்ப சோஷியல் கிச்சன் இருக்கு. கர்நாடகா பெஸ்ட் கிச்சன். அதாவது நல்ல ஹெல்த்தியா சாப்பிடணும் அல்லது வந்து நல்ல டேஸ்டா சாப்பிடணும், அதே போல மினிமமான காசுல சாப்பிடணும்னா கூட அது அங்க போய் சாப்பிடலாம். இது ப்ரமோஷனுக்காக அல்ல. தெரியாது எங்களுக்கு நீங்க எவ்வளவு காசு வாங்குனீங்கன்னு. ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. கர்நாடகா பெஸ்ட்.
எஸ் சார், சார். மாலதி அன்லிமிட்டெட் சட்னி சார், அன்லிமிட்டெட் சாம்பார், எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம். போதும் போதும் ப்ரமோஷன். மாலதி வாங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. நான் நிறைய ரசிச்சிருக்கேன். நான் பாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் வரேன். அந்த காலத்துல வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல நம்ம பத்மினியும் அந்த வைஜெயந்தி மாலா பாலியும் 2 பேரும் சேர்ந்து ஆடுவாங்க பாருங்க. என்ன பாட்டு அது? யாரடி இல்ல கண்ணும் 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 கலந்து அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அதை நான் கேட்பேன். அதே மாதிரி 2000ல ஏர்லி 2000ல தேவதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அது பழைய படம் தான், அதை திருப்பி ரீமேக் பண்ணாங்க. ஷாருக் கானும் ஐஸ்வர்யா ராயும் தான் நடிச்சாங்க அந்த படத்துல. அந்த படத்துல மாதிரி தீட்சித்தும் ஐஸ்வர்யா ராயும் ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க. டோலா ரே டோலா ரே டோலா ரே டோலா ரே டோலா ரே டோலாரேன்னு சொல்லிட்டு ஹிந்தி பாட்டு தான் அது. இந்த 2 இந்த பாட்டும் அந்த பாட்டும் அடிச்சிக்கவே முடியாது பாருங்க. அதுல அவங்க பத்மினியும் வைஜெயந்தி மாலாவும் எப்படி டான்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஐஸ்வர்யா ராயும் மாதுரி தீட்சித்தும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. முடிஞ்சா நீங்க அந்த பாட்டு போய் பாருங்க. தேவதாஸ் படம், நியூ தேவதாஸ், அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த டான்ஸ் 2மே. நினைச்சா அப்பப்ப நான் இந்த டோலாரே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் போட்டு கேட்பேன். அது பாட்டுல எனக்கு 2ம் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி சார் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் சொல்லி தான் நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்தான் மலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம் வந்து சூப்பரான இடம். அந்த இடம் வந்து நம்ம அங்கேயே இருக்க முடியாத சூழ்நிலை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த நார்தான் மலை. அவ்வளவு சூப்பரான இடங்க அது. ரொம்ப ரொம்ப ரசிச்சு சித்தனவாசல் அது இதுன்னு நமக்கு சொல்றாங்க. ஆனா இத மாதிரி இடம்லாம் நம்மளோட ஹிஸ்டரியில அவ்வளவா வரல. சித்தனவாசல்ல வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் தான் பெயிண்டிங் இருக்கு. ஆனா இந்த இடம்லாம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரான இடம் நார்தான் மலை. அது வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தா, அதுவும் நாங்க போனது வந்து ஒரு மாதிரி ஈவினிங் அந்த 4 மணி 4:30 மணிக்கு போனோமா. அதனால அந்த இடம் வந்து அந்த அந்த வெதருக்கும் அந்த சூப்பரா இருந்தது. அந்த ஈவினிங்க்கு எங்களுக்கு பார்த்தது இன்னும் இருந்திருக்கலாம். ஆனா டைம் இல்லாதால அது ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி கர்நாடகால கொட்டசாத்ரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்து நம்ம ஆதிசங்கரர் தான் அங்க போய் வழிபட்டாரு மூகாம்பிகைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போற பாதை பயங்கர ரிஸ்கியானதான். அது ஆக்சுவலி அந்த ஜீப் ஓட்டுறதே வந்து ரொம்ப ரிஸ்கி. கல்லுல தான் ஓட்டுறாங்க, பெரிய பெரிய பாறையில தான் ஓட்டுறாங்க. போகும்போது ரொம்ப த்ரில்லிங், பயந்து தான் போறோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்ம நடந்து போனோம் ஒரு 1 hour. நடந்து போகும்போது சூப்பரா இருந்தது பாருங்க. அத மாதிரி அந்த இடமும் அவ்வளோ கஷ்டப்பட்டு த்ரில்லிங்கோட நம்ம போயிட்டு இந்த மாதிரி வரணுமா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனோம். ஆனா அந்த இடத்துக்கு போன பின்னர் அவ்வளோ ஒரு அருமையான இடம். எங்க வீட்டுக்காரர் என்ன கம்பல் பண்ணி தான் கூட்டு போனாருன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ பயமா இருந்தது எனக்கு. பாதிலே ரிட்டர்ன் வந்துடலாமான்னு நினைச்சேன். ஆனா அந்த இடத்துக்கு போன பின்னர் அவ்வளோ சூப்பரான இடம். அதுவும் அதே மாதிரி ஈவினிங் தான். எப்பவுமே ஈவினிங்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையா இருக்கும்ல. அதே மாதிரி அதுவும் ஒரு ஈவினிங். அது மாதிரி அது ரொம்ப சூப்பரா இருந்தது. கடைசியா இப்போ அந்தமான்ல ஹேவ்லாக்ல பார்த்த அந்த சன்ரைஸை மறக்கவே முடியாது. ஹேவ்லாக் ஐலாண்ட்ல அந்த சன்ரைஸ் மார்னிங் பார்த்தோம் பாருங்க, அது மறக்கவே முடியாது. எனக்கு அப்பப்போ அது வந்துனே இருக்கும். இன்னொரு முறை கூட சான்ஸ் கிடைச்சா திருப்பி போகணும், அதே ஹோட்டல் போகணும், அங்கேயே போய் ஸ்டே பண்ணணும், அங்க போய் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் அடிக்கடி எனக்கு வரும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான இடம். எங்க கண்ணு முன்னாடியே அந்த தண்ணி வந்து பீச்சோட தண்ணி வந்து பேக்ல இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. அந்த மண் பாதையெல்லாம் வந்து அந்த தண்ணி மூடிச்சு. அதெல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த அந்த கடற்கரை ஓரமா அந்த மரம் விழுந்து மரமா வேரா அப்படின்னு தெரியாம கிடக்குற அந்த பாதையில நடந்தது, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இயற்கை காட்சிகள். இந்த மாதிரியா நம்மளோட மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு டாபிக் போட்டு சொல்ல வச்சதுக்கு நன்றி. அருமை. தேங்க்யூ. அருமை. கொட்டசாஸ்திரி பத்தி நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பிரமாதமான இடம், ரொம்ப பிரமாதமான இடம். கர்நாடகால இருந்து அது பார்க்க வேண்டிய இடம். ஜீப் சவாரி, ஆஃப் ஜீப் சவாரி கொண்டு போவான். அது ஒரு த்ரில்லிங், ரொம்ப த்ரில்லிங். அது
மேல போயிட்டு அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க போகும்போது போயிட்டோம், ரிட்டர்ன் வரும்போது இருட்டுச்சு. இந்த இருட்டுட்டு அந்த பாதையில ஒரு ஜீப்பா போற வெளிச்சத்துல தான் வந்தாங்க. அதாவது இந்த ஜீப்பு எப்படின்னா இப்படி இப்படி 90 டிகிரி சாயும், இப்படி 90 டிகிரி சாயும், அவ்வளவு கல்லுங்க கீழே. இந்த பாதையே கிடையாது, அந்த பாதைங்க கல்லா இருக்கும். அந்த ஜீப் அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி ஓட்டு போறானுங்க. ஆனா ரோடு போடணும்னா போடலாம், கவர்மெண்ட் அதை போடல, அதை அப்படியே வச்சிருக்கானுங்க. அவ்வளவு மேல கூட்டு போறானுங்க, அதுக்கு தான் சார்ஜ் பண்றானுங்க. ஆனா த்ரில்லிங் தான், ரொம்ப த்ரில்லிங்கு. கவர்ந்தோம்னா கதை கந்தல், அது வேற விஷயம், அதுவும் இருக்குது. ஆனா சைட்ல எல்லாம் பெருசா பள்ளம் தெரியல, பட் சேஃப்டி அடிபடும், கண்ணாபின்னு அடிபடும். ஆனா ரொம்ப சேஃப்டியா அழகா கூட்டு போறானுங்க வரிசையா. நல்லா இருந்தது, மறக்க முடியாத இடம். நிறைய வாங்க, அடுத்து யார் பேசுறது? சார் நான் பேசிடுறேன் சார், கொஞ்சம் நம்ம போக வேண்டியிருக்கு. நான் மயிலாப்பூர்லேயே பிறந்ததுலேருந்து இருந்ததால் முதல்ல மயிலாப்பூர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக பிறந்தது எல்லாமே மயிலாப்பூரில் தான். மயிலாப்பூரில் இந்த சாந்தோம் பக்கத்துலாம் ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு. அதை காலையில் எந்திரிச்சோன்னா போய் அந்த சோத்தில் உட்காந்தோம்னா காலையில் அந்த சூரியனை வர்றது, கடல் அலையை பார்க்குறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது டெய்லியே அதை பார்த்துருவோம். டெய்லி ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். டெய்லியே அதாவது சின்ன வயசுலாம் வந்து டெய்லியே பீச்சுக்கு போயிடுவோம். அப் டு மேபி 12th படிக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் சாந்தோம் பீச்சில் வந்து ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது சாந்தோம் பீச்சு ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அந்த டூம் மாதிரி இருக்கும், ரேடியோலாம் போடுவாங்க. இந்த செய்திகள் கேட்கணும்னா நம்ம அங்கே தான் போகணும். அந்த நான் சொல்கிறது வந்து 70s 1970s அந்த மாதிரி. ஸோ எங்கள் எல்லாமே பசங்க எல்லாம் ஒன்றா போயிட்டு அங்கே பீச்சில் தான் போய் விளையாடி இந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு, ஆனுவல் ஹாலிடேஸ் வரும்போதெல்லாம் முக்கால்வாசி நாள் நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள். அதே மாதிரி மழை பெஞ்சதுன்னா வந்து எங்கள் மயிலாப்பூரில் 4 தெப்பக்குளம் இருக்குது. அந்த 4 தெப்பக்குளத்துலையும் எப்படி தண்ணி சேருது, தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கபாலி குளம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கேசவ பெருமாள் கோயிலோட குளம், அப்புறம் இந்த மாதவ பெருமாள் கோயிலோட குளம், விருபாஷேஸ்வரர் கோயில்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலையும் நல்லா தண்ணி ததும்பி நிற்கும், அப்படியே ததும்பி வழும்பி அப்படியே மேலே வரும். ஸோ அதெல்லாம் மழை காலத்தில் போய் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மயிலாப்பூர்னா சொல்ல வேணாம், இந்த காப்பித்தூள் கடையை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி அந்த ஸ்மெல்லை இது பண்ணிட்டு அந்த இதை கிராஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பஜார் ரோடில் வந்து ஒரு பழைய காலத்து பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியை கிராஸ் பண்ணும்போதே வந்து அந்த பேக்கரி ஸ்மெல் அது வந்து சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் அந்த ஸ்மெல் வருதா என்னன்னு தெரியல எனக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பழைய படங்களை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் எதாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த வயசில் எல்லா தேட்டருமே போயிருப்போம் மெட்ராஸில். அண்ட் பொங்கல், தீபாவளி அப்படின்னா காலையில் ஒரு படம், சாயங்காலம் ஒரு படம், நைட்டு ஒரு படம், அந்த மாதிரி தான் ஒரே நாளைக்கு 3 படம் பார்த்தாங்கலாம் கூட இருக்குது. அந்த காமெடியை பொறுத்த வரைக்கும் வடிவேல் காமெடி ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பக்கத்துலேயே இந்த பாரதிய வித்யா பவன் இருக்கிறதால இந்த கண்ணதாசனோட ஆல்மோஸ்ட் 100 இதில் அட்லீஸ்ட் ஒரு 60 ஏதாவது நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு. வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிட்டேன், எக்ஸப்ட் இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ், அது மட்டும் தான் இன்னும் கவர் பண்ணல. அதுவும் இந்த பண்ணணும்னு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி பிளெயினில் இருந்து டேக் ஆஃப் பண்ணும்போது அது அந்த தரையை பார்க்குற இது வந்து ரொம்பவே பிடிக்கும். டிவி நியூஸ், நான் டிவியில் வந்து வெறும் நியூஸ் தான் படிப்பேன், நான் பார்ப்பேன். சீரியல் அதெல்லாம் ஒன்றும் அதை பார்க்க மாட்டேன், அந்த நியூஸ் கேட்குறது. பாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி. அதே மாதிரி பாம்புன்னு உள்ளவங்க வந்து நாங்கள் ஹிப்னாட்டிக் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். இந்த மீட்டிங்கோட ஹிப்னாட்டிக்கில் அந்த போண்டா காஃபி தான் வந்து ரொம்ப ஃபெமிலியர். போண்டா பாதி 4 o'clock இந்த இன்டர்வல் விடுவாங்க. அந்த போண்டா ஸ்மெல்லே வந்து அந்த இன்டர்வல்னு சொல்லிட்டோம். ஸோ அது போண்டா ஸ்மெல் இருந்தவுடனே இன்டர்வல் விட்டுட்டு அந்த போண்டா வந்து அவ்வளோ ஃபேமஸாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா இதுவாக அந்த காஃபியும் போண்டாவும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். இங்கே ஆரம்பிச்சு கட்சியில் போண்டால காஃபிலையும் கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கும் அந்த போண்டா, பெருசாவும் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ சைஸ் குறைச்சிட்டாங்க, நானும் விரும்பி சாப்பிடுறது தான். வாங்க காயத்ரி. காயத்ரி சார் பேசிட்டோமா? பேசுங்க சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ஒரு பழைய பசுமை நிறைந்த நினைவுகளை நினைவுட்டீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு வயசுலயும் ஒரு ரசனை இருந்தது சார், ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒரு ரசனை இருந்தது. பள்ளி நாட்கள்ல எங்க பாலாறுல கலக்கிற ஒரு கவுண்டந்திய மகாநதி எங்க ஊர்ல இருந்து கூடும். அந்த மழையில தண்ணி வர்றப்போ அதுல போய் குளிக்கிறது, வருஷா வருஷம் அதுல போய் ஒரு
முட்டி அளவு தண்ணி போறப்போ தான் குளிப்போம். பெருசா போறப்பெல்லாம் போக மாட்டோம். 4-5 பசங்க போய் அங்க குளிக்கிறது ஒரு அந்த நினைவுகள் மறைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு நாங்க பள்ளி நாட்கள் முடிச்சுக்கோம். அதை ஒட்டி எங்களுடைய சித்தப்பாவுடைய தியேட்டர், அந்த தியேட்டர்ல படம் பார்க்கறது எங்க ரொம்ப பெரிய ரசனை. அதாவது 54, 55, 56 வந்த பராசக்தி முதல் கொண்டு எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன், இந்த மாயா பஜார், இந்த இது மாதிரி படங்கள்லாம் அவ்வளவு தமிழ். அதுலயும் எம்ஜிஆருடைய கத்திச்சண்டை படத்துக்காகவே நான் நிறைய போய் தியேட்டர் போவேன். அந்த தியேட்டர்ல எனக்கு எப்போனா ஃப்ரீ. எனக்கு சித்தப்பாவுடைய தியேட்டர்ல அந்த கத்திச்சண்டையே எனக்கு சர்வாதிகாரின்னு ஒரு படத்துல வர்ற கத்திச்சண்டைகள், மந்திரிக்குமாரில வர எம்ஜிஆருடைய அந்த கத்திச்சண்டையோட சவுண்டு என்ன அவ்வளவு எழுக்கும். அந்த கத்திச்சண்டைக்காக, எம்ஜிஆருடைய கத்திச்சண்டைக்காகவே அந்த படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய சொல்லலாம். எம்ஜிஆருடைய படங்கள்ல நான் ரசிச்சது அந்த பாக்ஸிங், சண்டை, கத்திச்சண்டை மெயினா. அடுத்தது கல்லூரி நாட்கள்ல நான் படிச்சது பச்சைப்பாக்கத்துல யூனிவர்சிட்டி கிறிஸ்டியன் காலேஜ்ல டிகிரி படிச்சேன். டிகிரி படிக்கிறப்போ அங்க இருந்த தாம்பரத்துல இருந்து ராஜகுமாரி தியேட்டர்ல இருந்து நைட் ஷோ வந்து பார்ப்போம். 4 நண்பர்கள், ஊட்டியில ஒரு ஃப்ரெண்டு, மணப்பாடம் நீங்க சொன்னீங்களா அங்க ஒரு ஃப்ரெண்டு, பெர்னாண்டன் ஒரு ஃப்ரெண்டு, எல்லாம் அங்கிருந்து நைட்ல சைக்கிள் புக் பண்ணிட்டு ராத்திரி சினிமா 8 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பி நைட் ஷோ பார்த்து 1 மணி 2 மணிக்கு தாம்பரம் வரைக்கும் சைக்கிள்லே போவோம். அந்த சைக்கிள் பயணம் என்னால் மறக்க முடியாது. அதை ரசிச்சது 4-5 முறை வந்திருப்போம். அந்த நான் படித்த நாட்கள்ல ஒரு 4-5 முறை. பர்டிகுலர் ராஜ்குமாரி தியேட்டர் தான். அது என்ன அந்த நேரத்துல அப்படி ஒரு இங்கிலீஷ் படம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்க வருவோம். அடுத்தது பராசக்தி வசனம். அந்த கோர்ட்டு சீனுடைய வசனங்களை இப்போ பராசக்தியை பார்த்தாலும் உட்காந்து பார்த்தேன். அது போல எம்ஜிஆருடைய படம் பிடிச்சது எங்கள் வீட்டு பிள்ளை. அது இப்போ போட்டாலும் அடிக்கடி எங்க வீட்டுல சன்லைட்ல அந்த படங்கள் போடுவாங்க. 11 மணிக்கு ஆரம்பிச்சோம்னாக்கா கரெக்டா 2 மணிக்கு அந்த படங்களை. அதே போல கமலஹாசனுடைய அவ்வை சண்முகி, மேடம் சொன்னாங்களே காதலிக்க நேரம், இந்த படங்கள்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நான் ரசிப்போம். அப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள். 66ல நான் வேலைக்கு வந்துட்டேன். செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறேன். அப்போ விக்டோரியா ஹாஸ்டல் தங்கிட்டு இருந்தேன். ஒரு விக்டோரியா ஹாஸ்டல் நீங்க மேடம் சொன்ன மாதிரி மெரினா பீச், மெரினா பீச்சோட அலையில ஈவினிங் போய் உட்காந்துட்டாக்கா 7 மணி 8 மணி வரவே முடியாது. அளவுக்கு மெரினா பீச்சோட அலைகள் எங்க இருக்கும். இது போல இந்த பழைய காலம் இப்போ நான் ரசிக்கிறது சென்னையை பத்தி வரக்கூடிய பேஸ்புக்கில் வரக்கூடிய பழைய போட்டோக்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு நினைப்படுத்தும். நேற்று கூட நம்ம சென்சாருடைய கார்னர் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டேர் ஹவுஸ் சென்னை பாரிஸ் கார்னருடைய போட்டிருந்தாங்க. அடையாருடைய இடத்த போட்டிருந்தாங்க. அப்புறம் ரங்கநாதன் ரோடு எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ரங்கநாதன் ரோடுலாம் அவ்வளவு ஃப்ரீயா நான் போய் வந்த காலம் 72கள்ல. அதெல்லாம் இன்னமும் நிறைய பேஸ்புக்ல பாக்குறது சென்னையுடைய பழைய போட்டோக்கள். அவ்வளவுதான் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வாங்க காயத்ரி. சாரி சார், ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனாலதான் நான் கேட்டுட்டேன் ஒன்றும் முன்னாடி பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். சார் எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு நான் வேற ஒரு ஐடியாவோட வந்துட்டேன், அதனால மேட்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அதெல்லாம் இதுல வந்து கவலைப்படாத, நீங்க எது சொன்னாலும் நான் மேட்ச் பண்ணுவேன். இல்ல வந்து நான் ரசிச்சதாதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதுங்கிறத தாண்டி ரசிப்பேன். அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து டே டு டே லைஃப்ல நான் எல்லாத்தையுமே ரசிக்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது, இது உங்க இதை பார்க்கும்போது நான் நிறைய ரசிக்கிறேன்னு இப்ப தெரியுது. ஏன்னா இப்போ நான் ஃபுட்டு சமைக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுக்காருக்கு வந்து அதை பிளேட்டிங் பண்ணி அழகா வச்சு கொடுக்கறதே வந்து நான் ரொம்ப அது எனக்கு ஒரு ரொம்ப இதா பண்ணி தருவேன். மீன்ஸ் அப்படியே போட்டோம் சாப்பாடு போட்டோன்னு இல்லாம அது ஒரு பிளேட்டிங் பண்ணி கொடுப்பேன். அது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க வந்து தவழ்றதுக்கு முன்னாடி கையை காலை தூக்கிட்டு ஆன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த இன்னசென்ஸ் எதுவுமே தெரியாம கை காலம் அவங்களுக்குலாம் பேலன்ஸ் இல்லாம அந்த டைம்ல ஆன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி கையை வச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சேலம்ன்றனால மற்ற ஊர்லயும் இருக்கு, பட் நான் அதிகமா பார்த்தது சேலத்துல. சாமிக்கு வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எங்க மாரியம்மன் கோவில்ல எல்லாமே கண்ணை திறந்து எங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவங்க பண்ற அலங்காரம்லாம். அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. அதுவும் பண்டிகை அப்பெல்லாம் வெளியில இது மாதிரி
ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க பெரிய வண்டியில. அதெல்லாம் வந்து ரொம்ப அலங்காரம் வந்து நேச்சுரலா இருக்கும், அது ரொம்ப ரசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் காஃபி எல்லாருமே குடிச்சிருப்பாங்க. ஆனா காலையில பொங்கல் வடை அப்படி இல்லைன்னா இட்லி அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டான அளவுல அந்த அந்த காஃபி தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கெட்டியாவும் இருக்கக்கூடாது, டிக்காஷன் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு அதை சாப்பிட்டு முடிச்சதுமே குடிக்கிறது இருக்குல்ல, அது வேற டேஸ்டா இருக்கும். நீங்க முன்னாடி காலையில குடிக்கிறதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே அந்த இது இருக்கும்போது நாக்குல இருக்கும்போது குடிக்கிறது அது வேற லெவல் அது. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுல வந்து நான் ஊர்ல இருப்பேன். எங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து சென்னையில அண்ணா நகர்ல அவங்க அப்பார்ட்மெண்ட் எஸ்பிஐ காலனில. அப்படி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் சமைப்பாங்க தெரியுங்களா, ஒரு 10 11 மணிக்கு மேல அந்த ஸ்மெல் கலந்து வரும். அது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. அது இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த மாதிரி எங்கேயோ போனேன்னா அந்த ஸ்மெல் வரும்போது அது சொல்லவே முடியாது. அது ஒரு இதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாவே பொதுவா நான் க்ளீன் பண்றேன்னா வீட்டை க்ளீன் பண்றேன், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி க்ளோத்ஸ்லாம் வைக்கிறேன், இங்கிலீஷ் பேசுறேன், இதெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு அது பார்க்க அது நான் கலையிற வரைக்கும் அது அழகா இருக்கும் இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்க பக்கத்துல வந்து பக்கத்துல வீட்ல வந்து ஒரு பூனை இருக்கு, இன்னொரு பூனை வந்து கம்யூனிட்டி பூனை. அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரத்துக்கு நான் தான் நீ தான் பொசசிவா அடிச்சுப்பாங்க. செம கியூட்டா இருக்கும் அது. அது இல்லாம அந்த பொண்ணு பூனை வந்து ஒரு மேல் பூனையா, அவங்க வந்து அந்த 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அது அந்த பொண்ணு பூனை அடிக்கும், அந்த அந்த ஆம்பளை பூனை வாங்கிட்டு போகும். எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்குது போல. நீங்க நம்பவே மாட்டீங்க சார், அது கம்முன்னு பாவம் இன்னசென்ட்டா போயிரும். அதுக்கப்புறம் வராது. அதுக்கப்புறம் அது சமாதானம் பண்ணி அது வந்து விடலான்னாதான் நான் எங்க வீட்டுல இருந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஆனா அதுதான் வந்து இதையே கூட்டிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அது பார்க்கும்போதே கவிதையா அழகா இருக்கும். 2 பேருமா வெளியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நானே நிறைய டைம் வந்து நான் ரொம்ப ரேரா தான் மேக்கப் பண்ணுவேன். அந்த மேக்கப் பண்ணும்போது அது வந்து நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுவேன். அது வந்து பர்சனல் நினைக்கிறேன் தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கும் போதும் சரி, எங்களோட கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி, எனக்கு வந்து அமைஞ்சது எல்லாமே ஒரு சில இடத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூலை தவிர மற்ற இடம் எல்லாமே வந்து எனக்கு பறந்து விரிந்த ஒரு இடம். இப்ப எங்க ஊர் வந்து கிராமம் தான். ஆனா வந்து அந்த ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் மணல்ல நடக்கணும். ஆத்து மணல் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுல நடந்துதான் நீங்க வந்து அந்த அந்த ஒரு இதுக்கே போக முடியுமா. அது ரொம்ப இப்ப நினைச்சாலும் எனக்கு அந்த ஸ்கூலு அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு மாதிரி இயற்கையோடு இயந்த ஒரு இடமா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சில்லியா இருக்குமான்னு தெரியல. சின்ன வயசுல வந்து பருத்தி வந்து எங்க காட்டுல பருத்தி இருக்கும். அந்த பருத்தி வந்து ஆஹ், எங்க அப்பா வந்து ஆள் வச்சு எடுத்துருவாங்க. ஆனா கடைசி போக போக என்ன ஆகும்னா குறைஞ்சிரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நாங்க வந்து காலையில எங்க அப்பா 5:30 6 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவாரு. நாங்க 5 பேரும் போயிட்டு அந்த பனித்துளி எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பனித்துளி எல்லாம் அதுல இருக்கும். அதை குழாங்கோட பறிச்சுட்டு வருவோம். அது பறிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒரு 4 இருக்கும் இல்லைங்களா, அதை இப்படி வச்சு எடுக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயினா பருத்தி போடும்போது எங்க அப்பா விதைக்கும் போது மத்தவங்கள மாதிரிலாம் விதைக்க மாட்டாரு. எங்க அப்பா வந்து ரொம்ப இப்பதான் எனக்கு தெரியுது எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கும். காடு கூட நாங்க காடுன்னு தான் சொல்லுவோம் வயல. அத வந்து அவ்வளவு நீட்டா வச்சிருப்பாருன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா இப்ப போகும்போது மோசமா இருக்கும்போது தான், ஓ எங்க அப்பா வயலையே வீடு மாதிரி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு ஆளை விட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப வந்து அந்த பருத்தியை வந்து ஒரு கயிறு மாதிரி வச்சிருப்பாரு அவரு ஃபுல்லா. அந்த கயிறுல வந்து கலர் கலரா இது இருக்கும், முடிச்சு இருக்கும் ஒரு மாதிரி கலர். அதை அப்படி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கு நேரா விதையும் ஊனுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த மற்ற இலையும் எனக்கு பிடிக்கும். ஆனா எஸ்பெஷலி பருத்தி இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அழகா கியூட்டா 2 இலை வந்து கொஞ்சம் அகலமா இருக்கும், மற்ற இலை வந்து கொஞ்சம் நீள்வாட்டமா இருக்கும், அது கொஞ்சம் ரவுண்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த புதுசா முளைச்சு வரும்போது அந்த 3வது நாள் 4வது நாள் எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கண்ணுக்குட்டி பிடிக்கும். அதுங்க வந்து பிறந்து உடனேவே நடக்க முடியாது. அதுங்க உளுந்து உளுந்து எழுந்திருச்சு ஓடும். நாங்க வந்து பால் குடிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை ஓட வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப மட்டும் கழட்டி விடுவோம்.
அப்போ வந்து நானும் அது கூட சேர்ந்து அப்போ அந்த வயசுல வந்து ஓடுவேன். நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு லெவல் வரைக்கும் ஓடிட்டு திரும்பி வருவோம், அதுவும் என் கூட ஓடி வரும். அந்த அந்த ஃபேஸு, அந்த அந்த அது ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் அப்போது. அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும், சென்னையில் நான் என்ஜாய் பண்ணது. சம்டைம்ஸ் வந்து சோகமாக இருந்தாலும் அதை பண்ணுவேன். ஆனாலும் மற்ற டைம்லேயும் பண்ணுவேன். இப்போ நான் வந்து திருவான்மையூரில் இருக்கேன்னா பாரிஸ் வரைக்கும் இல்லை எங்கே லாங் பஸ் இருக்கோ ஏறிடுவேன். ஏறிட்டு ஹெட்செட் எனக்கு பிடிச்ச பாட்டு வச்சுட்டு ஹெட்செட் வச்சுட்டு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு போவேன். எனக்கு அது அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இதான் பெருசா அதுக்கப்புறம் இல்லை, ரசம் முட்டைக்கோஸ். ஆஹ் ரச சாதமும் முட்டைக்கோஸ் பொரியல் இல்லைன்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல். அதை வந்து தேங்காய் மேலாப்புல துருவி தூவி அதை வந்து ரசிச்சு சாப்பிடணும். இப்போ வந்து மெயினாக என்னன்னா இப்போலாம் அடிக்கடி நினைப்பேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு டீ போட்டு ஏதாவது சாப்பிட தோசை இருந்தால் கொண்டு வந்து வச்சுட்டு டிவியில் ஏதாவது போட்டு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அதுதான். சூப்பர் காயத்ரி. அதாவது நீங்க யோசித்து யோசித்து சொன்னீங்கல்ல, அதாவது அந்த சொல்ற விதத்திலேயே தெரியுது உங்களோட ரசனை எந்த அளவுக்கு இருக்குதுன்றது. அந்த ஃபீல் தெரியுது இல்லையா? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது அந்த எக்ஸ்பிரஷன்லயே நம்மளோட அந்த ஃபீல் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க அப்படின்றது. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அழகா நீங்க ரசிச்சிருக்கீங்க, அது நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. மகிழ்ச்சி. இன்னொன்று பாட்டு வந்து நான் நிறைய எல்லா பாட்டும் ரொம்ப ரசிச்சு இசை கேட்பேன். ஆனால் இந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு என் மேலே ஒரு இதே வரும், என்னடா இந்த பொண்ணு. எங்கள் வீட்டுக்காரர் கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாரு. எனக்கு வந்து சூர்யா ஃபேனு. அப்போ ஆஹ் இந்த பாட்டு சம்பந்தமே யாருக்கும் பெருசா பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கும். அது என்ன பாட்டுனா பெரியண்ணாங்கிற ஒரு படத்துல நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ஒரு பாட்டு வரும். அது வந்து சூர்யாவும் அழகா இருப்பாரு. அந்த பாட்டு வந்து ஒரு டான்ஸ் எல்லாமே சிம்பிளா இருக்கும், பாட்டும் நார்மலான பாட்டு தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா இப்பதான் இவரு பார்த்துட்டு, உங்க அப்பா உன்னை கண்டிஷன் பண்ணி ஏன் படிக்க வச்சான்னு இப்பதான் தெரியுது, அந்த ஹம்மிங் கூட பாடுற அப்படின்னு அந்த ஹம்மிங்க பாடுற அப்படின்னு அந்த மாதிரி. So nice, so nice. Thank you, thank you. ராதாகிருஷ்ணன் சார் வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அது நீங்க கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து இடங்களை பற்றியா இல்லை ஆசைகளை பற்றியா, வந்து உணவை பற்றியா, கவிதையை பற்றியா, எப்படி பிரித்து ஆள்வது? இது வந்து அதுதான் ஒரு 4-5 படம் போட்டேன் சார். நீங்க அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா படம் போட்டிருப்பேன். ஒவ்வொன்றும் நம்ம எது எதை ரசிக்கிறோம். மலர்கள் போட்டிருப்பேன், நீங்க மலர்கள் போட்டிருப்பேன், அப்புறம் வந்து பறவைகள் போட்டிருக்கேன், அப்புறம் குழந்தை போட்டிருக்கேன், அப்புறம் நாகேஷோட இது போட்டிருக்கேன். அது அதில் நான் பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கை என்பதே வந்து ரசனைகளின் தொகுப்பு. வாழ்க்கை முழுவதுமே ரசனைகளின் தொகுப்பு. அந்த ரசனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிகிரிஸ் மாறுபடும். அது வந்து இயற்கையா நம்ம கிட்ட இருக்கிறது, பிளஸ் நம்ம வளர்த்துக்கிறது, அல்லது நமது சூழல், அதாவது பெட்ரோல் கொண்டு வர்றது, மற்றவங்க கொண்டு வர்றது. ரசனை இல்லாத வாழ்க்கை வந்து அர்த்தமற்றது. எனவே வந்து நம்ம வந்து எல்லாவற்றையுமே ரசிக்கலாம். அதனுடைய அந்த அந்த உண்மைத்தன்மையையும் அந்த அழகியலையும் கொண்டிருந்தா எல்லாத்தையுமே ரசிக்கலாம். என்னுடைய பார்வையில வந்து நான் ரசித்தது வந்து, நான் சுருக்கம், நீங்க எவ்வளவு நேரம் டைம் எனக்கு தரீங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. வந்து ரசித்தவை அப்படிங்கிறப்ப நான் ரசித்தது வந்து முதல்ல என்னுடைய நாட்டை. இது மாதிரி ஒரு நாடை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க எப்படி கம்பேர் பண்ணாலும் இது மாதிரி ஒரு நாட்டை வந்து பார்க்கவே முடியாது. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். அதை நான் பிரிச்சு மேஞ்சிடலாம். எப்படி பிரிச்சு மேஞ்சிடலாம்னா, இப்போ நான் வந்து கங்கையை பார்க்கணும்னு நினைச்சேன், கங்கை போய் பார்த்தேன். ஏன்னா கங்கை இல்லாம இந்தியா கிடையாது. கங்கையினுடைய லென்த் வந்து 2500 கிலோமீட்டர். அது எல்லாத்தையுமே முழுமையா பார்க்க முடியாது, ஆனா முக்கியமான பல பாயிண்ட்ஸ் போய் பார்த்தேன். ரிஷிகேஷ், வந்து ஹரித்வார், இது மாதிரி பல இடம்லாம் போய் பார்த்தேன். அதே மாதிரி இந்தியானா இமயமலை. இமயமலையை வந்து அது வந்து பல நாடுகளோடு வந்து டச் ஆகி போகுது. இருந்தாலும் வந்து என்னால எந்தெந்த இடத்துலலாம் போய் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் போய் பார்த்தேன் நான். அது வந்து எனக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து மகாகவி பாரதி வந்து கங்கையை பத்தியும் போடுறாரு, இமயமலையை பத்தியும் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம்,
வந்து வங்காள விரிகுடா. அதில் வந்து நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். வங்காள விரிகுடா பல பாயிண்ட்ஸ் போயிருக்கேன். இந்து மத சமுத்திரத்துக்கு சில இடங்களுக்கு போயிருக்கேன். அரபிக்கடல் ஓரம் வந்து பல இடங்களுக்கு போயிருக்கேன். வந்து அது வந்து பார்த்து பார்த்து இந்தியாவை வந்து ரசித்தேன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு இது. இந்தியாவுக்கு உள்ள பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு என்னமோ ஒரு ஒரு வாய்ப்பு அல்லது வந்து நானே அதை வந்து முன்னெடுத்துக்கிட்டது ஒரு காரணம். ரெண்டாவது, நான் வேலை பார்த்தது வந்து சுற்றுலாத்துறை அலுவலராக இருந்தேன். அதனால உருவான ஒரு சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து இந்தியாவின் பல பகுதிகளை வந்து பெரும்பாலும் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு கிடைத்த மிக அரிய வாய்ப்பு. அதில் நான் ரசித்ததை பற்றி பேசணும்னா அது வந்து பல மணி நேரம் பேசலாம். இருந்தாலும் குறிப்பிட்டு மிகவும் ரசித்தவை அப்படிங்கிறப்ப நான் டெல்லியில் வேலை பார்த்தேன். 93, 94 டெல்லியில் வேலை பார்த்தேன். அப்போ டெல்லி டூரிசம்ல வந்து என் நண்பர்கள் இருந்தாங்க. அதனால சனி ஞாயிறான அந்த டெல்லி டூரிசம் டூரில் வந்து நான் வந்து அவங்களோட சேர்ந்து தாஜ்மஹால் போயிடுவோம். தாஜ்மஹாலை நான் குறைச்சலா ஒரு 20-25 தடவை பார்த்துருப்பேன். கரெக்டாக என்னைக்கு ஞாபகம் இல்லை, 20க்கு மேலே தான் இருக்கும். தாஜ்மஹாலை வந்து வெயிலில் பார்த்துருக்கேன், நில ஒளியில் பார்த்துருக்கேன், மழையில் பார்த்துருக்கேன், மேகக்கூட்டத்தில் பார்த்துருக்கேன், வறட்சியாக பார்த்துருக்கேன், ரொம்ப பனிகாலத்தில் பார்த்துருக்கேன். அது ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு கவிதையாக இருக்கும். நான் அப்படியே மெய்மறந்து அப்படியே உட்கார்ந்துருவேன். அது வந்து 1631 ஆரம்பிச்சு 1648 கட்டி முடிச்சாங்க. அதை பற்றி தனியாகவே நிறைய பேசலாம், நிறைய பேசப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வந்து எனக்கு அப்படி அதை ரசித்தேன். நம்ம வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து ஒரு பாவை விளக்குன்னு நினைக்கிறேன், சிவாஜி ஒரு பாட்டு இருக்கு, காவியமாம் நெஞ்சின் ஓவியமாம் அதன் ஜீவிதமாம் தெய்வீக காதல் சின்னமாம், தாஜ்மஹாலை பற்றி. அதுக்கு ஈக்குவலாக நான் ரசித்தது வந்து தஞ்சை பெரிய கோயில். ஏன்னா அது 1000 வருஷம் ஆயிடுச்சு. 1000 வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போய் பார்த்தாலும் அவங்க மாலதி அவங்க குறிப்பிட்டாங்க, நார்த்தாமலை பற்றி குறிப்பிட்டாங்க. நீங்கள் சஜஸ்ட் பண்ணி நாங்கள் போனோம், நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நார்த்தாமலையில் கட்டப்பட்டிருக்கிற கோயில் தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தின் வந்து ஆரம்பம். அதாவது சோழ சாம்ராஜ்யம் வந்து முற்கால சோழர்கள் வந்து கரிகால சோழன் இருந்தான், அதனுடைய காலம் வந்து கல்லணை அதனுடைய தொடர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பிற்கால சோழர்களை வந்து நார்த்தாமலையில தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. அது அப்படியே போய் தஞ்சாவூருக்கு வந்து கேபிட்டல் ஆகுது. தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயில் வந்து நிர்மாணம் பண்ணவே முடியாது. அது வந்து இப்போ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் பண்ண முடியாது. அதனால நான் வந்து குறைச்சல அது ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். அதை வந்து நீங்க வந்து ரசிச்சு 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 பார்க்கணும். ஒரு தடவை நாராயணமூர்த்தி சொன்னாரு, அத இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எப்படிதான் வெட்டிட்டு வச்சிருப்பாங்களா இல்லை வந்து அல்லது வந்து கல்லை பதிச்சுட்டு அப்புறம் வெட்டியிருப்பாங்களாங்கிற மாதிரிலாம் சொன்னாரு, ரசிச்சு சொன்னாரு. அது மாதிரி அது வந்து மிக அற்புதமான ஒரு கோவில். அதை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் ரசிக்கலாம். எப்படி நீங்க படிச்சுட்டு போய் அதை ரசிக்கணும். அது வந்து எப்படி அதை நிர்மாணம் பண்ணாங்கன்னு தெரியல. அதனால நான் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாஜ்மஹாலையும் தஞ்சை பெரிய கோவிலையும் ரசிச்ச அளவுக்கு வந்து ரசிச்ச வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி நான் தமிழ்னு முதல்ல சொன்னேன். தமிழ்ல வந்து நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லலாம், திருக்குறள் வந்து எனக்கு ஒரு அதிசயமாகவே என்றும் இருக்கிறது. அதனால என்னுடைய எப்ப நினைச்சு நீங்க வந்து தொடர்ந்து அதை பற்றி அதிகாரங்களை பற்றி நீங்க சொற்பொழி வாட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது. அதனால வந்து அது வந்து சில சமயத்துல ஒரே ஒரு குரல் எடுத்து ரொம்ப நேரம் யோசனை பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரும் தமிழ் சுவை. அதே மாதிரி வாழ்க்கை சரிதம் அப்படின்னா வந்து டாக்டர் உவே சாமிநாதையர் வந்து அப்படியே தெல்ல தெளிவாக எழுதியிருப்பாரு வாழ்க்கை சரிதத்தை. அது வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், அந்த புத்தகமும் வச்சிருக்கேன். அது மாதிரி இப்ப பேச்சாளர்கள்லாம் வந்து குறைஞ்சிட்டாங்க. இப்ப வந்து ஒரு அரசியல் பேச்சும் வந்து வெட்டி பேச்சும் தான் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல வந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருந்தாங்க. அந்த பேச்சாளர்களின் பேச்செல்லாம் நான் கேட்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய பள்ளிக்கூட நாட்களிலும் கல்லூரி நாட்களிலும் எனக்கு கிடைத்தது. அவர் பேரறிஞர் அண்ணா, வந்து நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், இவர்களை போன்ற பேச்சாளர்கள் வந்து பேச்சு வந்து மிகவும் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும், இலக்கிய நயமாக இருக்கும், பொருள் செறிந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் என்று தேட வேண்டியிருக்கிறது. அடுத்தது கதை கட்டுரை என்று நான் ரசித்தவை வந்து ஜெயகாந்தன். நிறைய பேர் இருக்கிறாங்க, கல்கியிலிருந்து ஆரம்பிச்சு வந்து பெண் எழுத்தாளர்கள் வந்து WR சொர்ணலதா, அனுத்தமா, வசந்தி, நிறைய பேர் இருக்கிறாங்க.
இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்துல ஜெயகாந்தனை மிஞ்சுவதற்கு வந்து ஆளே கிடையாது. அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு சமுதாய பார்வை, அப்படி ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு ஒரு நிறைய அதிகம் வந்து ஒரு தெரிந்த தமிழை வைத்துக்கொண்டு ஒரு பாமர மக்களுக்கும் ஒரு புரியும்படி நெத்தியில் அடித்தார் போல் எழுதக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணர்வு வந்து ஜெயகாந்தனுக்கு மட்டும்தான் அந்த 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 வீரம் இருந்தது, அந்த வீரம் இருந்தது, அந்த கோபம் இருந்தது, அறச்சீற்றம் இருந்தது, அந்த எழுத்து திறமை இருந்தது, ரொம்ப நளினம் இருந்தது. அதனால மிக உயர்ந்த ஆளுமையாக நான் பார்ப்பது வந்து ரசித்தது வந்து ஜெயகாந்தன். சில கதைகளை திருப்பி திருப்பி படித்தால் நமக்கு வியப்பாக இருக்கும். அதே போல கண்ணதாசன் பாடலுக்கு விஞ்சுவதற்கு ஆள் இல்லை. நீங்கள் காந்தி கண்ணதாசனே கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினீர்கள், அது ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இது போல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ரசனை என்பது ஒரு வந்து முக்கியம். அவர் நிறைய குறிப்பிட்டாங்க. அவங்க வந்து வசந்தி அவர்களை வந்து அந்த அரிக்கன் லைட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொன்னாங்க. வந்து அதே மாதிரி நம்ம சிவகுமார் அவர்களும் வந்து மிக அருமையா சொன்னாங்க. என்னுடைய ரசனைக்கு வந்து வித்திட்டது வந்து என்னுடைய வந்து பள்ளிக்கூடம் வந்து ஒரு பகுதி, என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு பகுதி, அதுக்கு அடுத்தது நான் நூலகத்தை தேர்ந்தெடுத்து பெரும்பாலும் நூலகத்தில் தான் இருப்பேன், நூலகம் ஒரு பகுதி, அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய மைதானம் வந்து நான் நேரம் இருக்கும் போதெல்லாம் மைதானத்தில் தான் இருப்பேன், கிரவுண்ட்ல தான் இருப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து தேட்டர் வந்து எனக்கு வந்து இன்னொரு யூனிவர்சிட்டி தான். அந்த தேட்டர் மூலியமா தான் அது சிவாஜியாக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், இசையாக இருந்தாலும், நடனமாக இருந்தாலும், மாலதி அவர்கள் குறிப்பிட்ட அந்த வஞ்சக்கோட்டை வாலிபன் அந்த அந்த பாடல்கள் வந்து எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காது. அவங்க வசந்தி அவர்கள் குறிப்பிட்ட காதலிக்க நேரமில்லை படத்தை வந்து எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காது. உண்மையாக அது ரசனை இருந்தால் தான் செய்ய முடியும். அதே போல் நான் மிகவும் ரசித்த படம் சர்வ சுந்தரம். அந்த படமும் நான் அதை பார்த்து கே பாலச்சந்தர் படம் பார்த்திருக்கிறேன். இது போல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வெளிநாடுகளில் நான் நிறைய நாடுகள் சென்று வந்திருக்கிறேன். இதுல என்னை ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணது, ரொம்ப மயக்கியது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி ஐலாண்டு. அது வந்து என்னை வந்து அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு. இது மாதிரி ஒரு இயற்கை இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை பத்தி தனியா பேசலாம். இருந்தாலும் வந்து இயற்கை ஒரு அழகு, அது மாதிரி நாம் கேட்கும் பாடல் ஒரு அழகு, உணவு அழகு, வந்து டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல குழந்தை ஒரு அழகு, எல்லாமே ஒரு அழகுதான். உலகம் வந்து அழகியலால் தான் சூழப்பட்டிருக்கிறது. நமக்கு வேண்டிய ரசனையும் நமது ரசனையோடு அதை பார்ப்பதும் மிகவும் முக்கியம். அது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகிறது. அது வந்து வாழ்க்கைக்கு நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனுடைய சுற்றத்தையும் நமது சூழ்நிலையையும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த தலைப்புக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.